ஹாய், வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சயின்ஸ்னா என்ன, இன்ஜினியரிங்னா என்ன, சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் என்ன வித்தியாசம், இல்லை ரெண்டும் ஒன்று தானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சயின்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையா நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமேஜ்ல ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு. ஆப்பிள் மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் எப்படி கீழே விழுகுது? இந்த கீழே விழுகிறதுங்கிறது இயற்கையா நடக்கிற நிகழ்வு. அது எதனால கீழே விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட், நியூட்டனுங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையினால கீழே விழுகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ நடக்கிற இயற்கையா நடக்கிற நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து சயின்ஸ். இந்த சயின்ஸை வச்சு நம்ம புதுசா ஏதாவது இனோவேட்டிவா, அதாவது புதுசா ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்ஜினியரிங். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, சூரியன்ல இருந்து வர்ற வெப்ப ஒளிக்கதிர்கள், அந்த வெப்ப கதிர்களை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, சோலார் செல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். ஸோ இதுல சூரியனிலிருந்து வர்ற அந்த வெப்பம் அங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையா நடக்கிறது. இதை வச்சு நம்ம சோலார் செல்ல இனோவேட் பண்ணிருக்கோம். சோலார் செல்ல கண்டுபிடிச்சு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வர்றோம். ஸோ இயற்கையா நடக்கிற ஒரு நிகழ்வை அந்த சயின்ஸை வச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனோவேட்டிவா ஒரு சோலார் செல்லை கண்டுபிடிச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றோம். இதுதான் வந்து இன்ஜினியரிங். ஸோ சிம்பிளா சொன்ன போனா, சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கு என்ன பெரிய ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸுங்கிறது நோயிங், இன்ஜினியரிங்கிறது டூயிங். அந்த நம்ம தெரிஞ்சுக்கிறத வச்சு நம்ம புதுசாக ஒரு இனோவேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் ஜாக்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.